இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எனவே அவருக்கு நன்றி. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். சங்கீதம் 103 1-2 மீண்டும் வேறொருவர் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 103 1-2. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. இந்த 1 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை போற்றிட அழைப்பு கொடுக்கிறார் சங்கீதக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாமா? வேறு யாராவது ஒருவர்? 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் வாழ்நாட்களின் நலன்களால் நிறைவுற செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உன்னுடைய இளமை உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்து உன்னுடைய இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுற செய்கிற தேவனுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. நன்றி சொல்லு ஆத்துமாவே, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமன் பாரதர்களே, எனக்கு குணமளித்ததற்காய் நன்றி.
என் குற்றங்களை மன்னித்ததற்காய் நன்றி. நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை நீக்குகிறார், படுகொலியிலிருந்து நம்மை மீட்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாம் அதிகாலை, அதனால தான் டெய்லி சங்கீதம் 103, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குருக்கள், கன்னியர்கள், ஊழியக்காரர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், அனாதை இல்லங்களில் இருக்க எல்லாருக்கும் இந்த பாடல் பொருந்தும். எப்படி நம்மை ஒவ்வொரு நாடும் அவன் வாழ்ந்தவர்களே. அடுத்த 6 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வு அளித்ததற்கு நன்றி. அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்வு அளித்ததற்கு நன்றி. அதனால தான் இந்த சங்கீதம் 103 டெய்லி வாசிக்கணும். ஏன்? முதல்ல நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, எனக்கு குணமளித்ததற்கு நன்றி. என்னை மீட்டீரே, உமக்கு நன்றி. என் குற்றங்களை மன்னித்தார், என் நோய்களிலிருந்து என்னை குணமாக்கினார், உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால தான் 6 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வு அளித்ததற்காக நன்று. அதனால தான் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆண்டவரின் செயல்கள் செயல்களை நீதியுள்ளவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். ஆமென். ஆண்டவரின் செயல்கள் நீதியான. அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார், முகத்தை பார்த்து செயல்பட மாட்டார். ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும், ஒடுக்கப்பட்டோர் என்றால் இங்கே அநேக ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, அவங்களுக்கெல்லாம் உரிமையை கொடுக்கிறார். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினா, அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். நன்றி சொல்லு. இன்னைக்கு நமக்கு இந்த திருப்பாடலை விளக்கமாக எடுத்து சொல்லுகிற தேவனுக்கு நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவரே. அதனால தான் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆமென். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கம், கருணை. அருள் என்றால் நமக்கு கொடுக்கின்ற தகுதி இல்லாத தானம். தகுதி இல்லாத தானம். எனக்கு இது தகுதியா இல்லை, ஆனால் அதை அவர் கொடுக்கிறார். இரக்கம் காட்டுகிறார். அதிகாலையில் தட்டி எழுப்புகிறார். என் மகனே, என் மகளே, என்னுடைய சமுத்திரம் வா, பேராவலோடு இயங்குகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பு உள்ளவர். 9ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது. அவர் என்றென்றும் இப்படிப்பட்ட தேவனுக்கு எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. ஆமாம் பாந்தர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை இவ்வளோ அழகா போஷிக்கிற கடவுள், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதத்தில். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதத்தில். அவருடைய இரக்க செயலில் அடுத்து பாருங்க.
10-11 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப ஆமென். பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆமென். நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என்ன அருமையான பாடல் பாருங்க. நம்ம எவ்வளவோ தப்பு செய்கிறோம், தவறு செய்கிறோம், அவர் முன்னால் தெரிந்தோ தெரியாமலேயோ எப்படியோ செய்கிறோம். அதுக்கேற்ப அவர் நம்மளை தண்டிச்சிருந்தாருன்னா நம்மளாம் எங்கேயோ போயிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கும் கடவுள், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கின்ற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்கிற தேவன். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 தான் சொல்லணும். அதனால தான் 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர் நடிச்சிருந்தார்னா நம்மளாம் எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் அவருக்கு பயந்து அவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய குற்றங்களை எப்படி பாருங்க, மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார். தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்துவிட வேண்டாம். கடவுள் தந்த அருளை இழந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில். அதனால தான் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆமென். எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்குரைத்தேன். நான் இறைவாக்குரைக்கையில் உராயி ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரேல் நாட்டை குறித்து இறைவாக்குரைத்து மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடைகளுக்கும். ஆமென் ஆமென் ஆமென். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், கையுயர்த்தி நான் ஆணையிடுகிறேன், உண்மையாகவே உங்களை சுற்றியுள்ள மக்களினங்கள் தங்கள் இழிவை தாங்களே சுமப்பர். அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? என் தலைவராக ஆண்டவர் இவ்வாறு கையுயர்த்தி நான் ஆணையிடுகிறேன், உண்மையாகவே உங்களை சுற்றியுள்ள மக்களினங்கள் தங்கள் இழிவை தாங்களே சுமப்பர். என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சிக்கு உள்ளாவார்கள். 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 8ஆம் வசனம், ஆனால் இஸ்ரேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கிளைகளை என் மக்களாய் கனிகளை சுமப்பீர்கள். ஆமென். ஏனெனில் அவர்கள் விரைவில் வந்து விடுவர். இஸ்ரேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கிளைகளை பரப்பி என் மக்களுக்காய் கனிகளை சுமப்பீர்கள். என் மக்களுக்காய்
ஏனெனில் அவர்கள் விரைவில் வந்து விடுவர். ஏனெனில் 9ஆம் வசனம், நான் உங்களுக்காய் இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன், உங்கள் நாடு மீண்டும் உழப்பட்டு உங்கள் மக்களை இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் நகர்களில் மக்கள் அழிவிடங்கள் மீண்டும் உங்களில் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன். ஆமான் பார்ந்தவர்களே, அவர்கள் பலுகி பெருகுவர். முற்காலங்களைப் போல உங்களை குடியேற்றுவேன், முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை பாருங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். ஆமென். நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறோம். என் நிலையில் இருக்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன், அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க கிடைக்கிற ஆசீர்வாதங்க. நானே உங்கள் மக்களை பெருக செய்வேன், நானே உங்களின் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன். நானே நீங்கள் வளமடைய செய்வேன், முந்தைய காலங்களை விட மிகுதியாக வளம். ஆமன் பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஏனெனில் நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குகிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்து கேட்கறது என்ன? ஆண்டவர் நம்மகிட்ட என்னத்தை கேட்கிறார்? திருப்பாடல் 51:7. ஆமென். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். ஆமென். ஆமென். ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே. நான் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், உறைபனியிலும் மென்மையாவேன். அவர் அதுதான் விரும்புகிறார். அடுத்த வசனம், மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். ஆமென். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. ஆமென். ஆமென். மகிழ்வொலியும் களிப்போசையும் கேட்கும்படி செய்வார். ஆமென். அவருடைய சமுத்திரன் உண்மையோடு நேர்மையோடு வரும் பொழுது எனவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அதனால தான் புலம்பல் 3:22 சொல்லுகிறது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறுவதில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போவதில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. புலம்பல் 3:22-23 வாசிக்கலாமா? ஆமென். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென். ஆமென். காலைதோறும் புதுப்பிக்கப்படணும். காலைதோறும் வந்து நம்மளை நாமே ரெனியூ பண்ணிக்கணும், புதுப்பிச்சுக்கணும். நேற்று நிலைமை விட்டுருங்க, இன்னைக்கு நிலைமை என்ன? புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே.
இந்த புதிய நாளில் எங்களை எல்லாரும் ஒருமனப்படுத்தி அமர்த்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் பலுகி பெருக செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. எப்படி சொல்லணும்? முழு உள்ளத்தோடு, முழு நெஞ்சோடு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. அறகுறையா இல்லை. அவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதனால தான் சங்கீதம் 27:4 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 27:4, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆமென், ஆமென். ஆண்டவரத்தில் என்ன விண்ணப்பம் செஞ்சோமோ அதையே நான் நாடி தேடுவேன். ஒவ்வொரு நாளும் பிரித்து பிரித்து வாசிக்கணுங்க. என்ன விண்ணப்பம்? என்னுடைய விண்ணப்பம். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், அதையே நான் நாடி தேடுவேன் ஒவ்வொரு நாளும். ஆமென், ஆமென். மனுஷனுக்கு பயந்துட்டு, மனுஷனுடைய டிசிஷன் அல்ல, அவருடைய டிசிஷன். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அன்றோ. அப்படி அவரை விட்டுட்டு மனுஷனுடைய டைரக்ஷன்ல போனீங்கன்னா எப்படி? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செஞ்சாச்சு, அதையே நான் நாடி தேடுவேன், அதையே நாடி தேடணும். அடுத்து வாசிப்போம். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்கணும். விண்ணிலும் மண்ணிலும், ரெண்டு இடத்துல, இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும். ஆமென். மண்ணகத்தில் இருக்கணும், விண்ணகத்தில் இருக்கணும். வாழ்நாள் எல்லாம், இந்த உயிருள்ள நாட்கள் வரை, இந்த ஜீவன் உள்ளவரை, என் உயிருள்ளவரை அவருடைய இல்லத்தில் நான் இருக்கணும். இந்த கூகுள் மீட்டில் ஒவ்வொரு நாளும் 6 வருஷமாக இப்போ நடந்துட்டுருக்கு. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆண்டவரே நான் உம்முடைய இல்லத்திலேயே இருக்கணும். உம்மை விட்டு நான் பிரிஞ்சு போகக்கூடாதப்பா. நீங்கள் தான்ப்பா, நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் செய்ததை, 1 2 3 என்று சொல்ல முடியாதேன்னு சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். ஆமென். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். எங்க காண முடியும்?
அதிகாலை அவருடைய திருமுகத்தை தேடணும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவருடைய அழகை காணணும்னா அவருடைய கோவில் முற்றங்களில் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு. உன் குற்றங்களை மன்னித்தாரே, படுகொலியிலிருந்து மீட்டாரே, நோய்களை குணமாக்கினாரே. நன்றி சொல்லம்மா, நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒரு விண்ணப்பம் நேர்ச்சை பண்ணிட்டேன் உம்முடைய சமூகத்தில். அதையே நான் நாடி தேடுவேன். என் ஆண்டவருடைய இல்லத்தில் நான் நெடுநாள் குடியிருக்கணும். அவருடைய முகத்தை பார்க்கணும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் புலம்பல் 3:24 சொல்லுகிறது, ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. எனவே நான் அவரில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.